அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம 6 விதமான லட்டு தான் எப்படி பண்ணலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ரவா லட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நெய்யை சூடு பண்ணி நம்ம சேர்த்துலாம் பிசைய போகிறது கிடையாது. ரொம்ப கம்மியான நெய் வச்சு தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஈஸியான மெத்தட் தான், யார் வேணாலும் ட்ரை பண்ணலாங்க. இப்போ வாங்க இந்த ரவா லட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 4 டேபிள்லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம முந்திரியையும் திராட்சையும் வறுத்தெடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு முந்திரி சேர்த்துக்கலாம். இதை நம்ம வறுத்துக்கலாம். லைட்டாக வறுபட்டுச்சு. இந்த டைமில் காஞ்ச திராட்சையும் சேர்த்து நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். வறுத்து நம்ம தனியாக எடுத்து வைக்க போகிறோம். கொஞ்சம் செவந்து வரட்டும். நல்லாவே செவந்துருச்சு பாருங்கள். நான் போட்ட திராட்சையும் நல்லா பலூன் மாதிரி இப்படி வந்துருச்சு. இப்போது இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெய் இதே இருக்கட்டும். நெய் இதில் இருக்கட்டும். நம்ம காஞ்ச திராட்சையும் முந்திரியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நெய்யில் 2 கப் அளவுக்கு பொடியான ரவை எடுத்திருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். 400 கிராம் அளவுக்கு நான் இன்றைக்கி ரவை எடுத்திருக்கேன். இது வறுக்க போகிறோம். நல்லா செவக்க வறுக்க வேண்டாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும், வாசமும் வரணும். அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. நம்ம ரவை லட்டுக்கெலாம் எப்படி வறுப்போம் அதே மாதிரி தான் வறுக்க போகிறோம். ரொம்பலாம் கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க. நல்லா வாசம் வரைக்கும் நல்லா வறுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வறுபட்டுருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நல்லா வாசமும் வருது. பாருங்கள் வறுபட்டுருச்சு இல்லையா? இதை நம்ம தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்ற போகிறோம். பாருங்கள் கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகலை, லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஆனால் நல்லா வாசம் வருது. இப்போது இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்ற போகிறோம். ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் மாற்றிக்கோங்க. இந்த ரவையை ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் நம்ம ரவை எடுத்துக்கலாம். முடிஞ்சளவுக்கு நல்லா பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கலந்தோட ஈஸியாக இருக்கும். சேர்த்தாச்சு. இது இருக்கட்டும். இப்போ அதே கடை தான் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தான். இதை துருவின மாதிரி அரைச்சிருக்கேன். தேங்காய் அந்த ப்ரௌன் கலர் பாட்டு இருக்கும் இல்லையா, அதை நான் எடுத்ததுக்கப்புறம் தான் நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தேங்காய் இதை எடுத்துகிட்டு இந்த தேங்காவை தான் நான் துருவின மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்க போகிறோம். இதுவும் பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம். ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்துக்க போகிறோம். ஆனால் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள் ஈரப்பதம் நல்லாவே போயிடுச்சு. பார்த்துக்கு இப்போ நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? இந்த அளவுக்கு வறுத்துக்க போகிறோம். போதும், இந்த அளவுக்கு வறுத்தாலே நமக்கு போதும். இதையும் நம்ம ரவை சேர்த்து வச்சுருந்தாலும் ஒரு பெரிய பாதில் அதில் மாற்ற போகிறோம். மாற்றிக்கலாம் வாங்க. இந்த ரவை சூடாக தான் இருக்கும். இதோடையே நம்ம தேங்காவையும் சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இது இருக்கட்டும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் நம்ம சர்க்கரை சேர்த்து அரைக்க போகிறோம். 2 கப் ரவைக்கு 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம். 1.25 கப் சர்க்கரை கூட எடுக்கலாம். ரொம்ப இனிப்பு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 1.25 கப் சர்க்கரை கூட எடுத்துக்கலாம். இனிப்பு மீடியமாக போதும்னு நினைக்கிறவங்களுக்கு 1.5 கப் கரெக்டாக இருக்கும். இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பவுட்ராக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போது இந்த சர்க்கரையும் நம்ம சேர்க்குறோம். அதுக்கு முன்னாடி இதில் நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இல்லைன்னா நம்ம சக்கரை அரைச்சோல அதிலே 2 ஏலக்காய் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. ஏலக்காய் தூள் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சதில் சீனி அதை நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்தாச்சு. இப்போ இது ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். தேங்காய், ரவை, சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கலந்துட்டு கொஞ்சமாக சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை ஜாஸ்தி இருக்கா கம்மியாக இருக்கான்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நெய்யை லைட்டாக சூடு பண்ணிட்டு கூட சேர்க்கலாம். ரொம்ப நாள் வைக்க போகிறீங்க அப்படின்னா நெய் சேர்த்துக்கோங்க. இல்லை நான் ஒரு வாரத்துலேருந்து ஒரு 10 நாள் மட்டும்தான் வைக்க போகிறேன், அதுக்கு மேலே நான் வைக்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க. இந்த பால் முதவே காய்ச்சின பால் தான். இதில் 1 கப் எடுத்திருக்கேன். 1/2 கப் தான் சேர்க்க போகிறேன். 1/2 கப் பால் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. பாலோட அளவு ஜாஸ்தி கூட ஆகலாம், கம்மி கூட ஆகலாம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கூட கலந்து விட்டுக்கலாம். எப்படி இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக ஈரப்பதம் ஜாஸ்தி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக டேப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட போகிறோம். ஏன்னா நம்ம ரவை எதுவுமே வேக வைக்கல, எதுவுமே செய்யலை இல்லையா? இது கொஞ்சம் ஊறணும். அப்போ தான் நல்லாயிருக்கும்.
அதனால தான் இந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி டேப் பண்ணி வச்சுக்க போகிறோம். திக்காக இருக்கும் இல்லையா, ரொம்ப நேரம் ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக ரவை ஊறிடும், லைட்டாக வெந்த மாதிரி இருக்கும். அதுக்காக தான். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். பால் பாருங்கள், பாதி கப் சேர்த்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நான் பால் எதுவுமே சேர்க்கவே இல்லை. அரை கப் பால் தான் சேர்த்துருக்கேன். போதும், இதுக்கப்புறம் நம்ம பால் சேர்க்கவே இல்லைங்க. இது இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், கொஞ்சம் ஈரப்பதம் ஜாஸ்தி இருந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ரவை எல்லாமே நம்ம பால் வந்து இழுத்துக்குச்சு. இப்படி உடச்சி விட்டுக்கோங்க, உதிரியாக்கிக்கோங்க. பாதுக்கும் இப்போ பார்த்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் ரவையில். நீங்கள் செய்யும் போது உங்களுக்கே தெரியும், ஈரப்பதம் ஜாஸ்தி இருக்க மாதிரி தெரியும். ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரவை வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இல்லாத மாதிரி இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம முந்திரியும் திராட்சையும் வறுத்து வச்சுருந்தா அதை மாதிரி சேர்த்துருக்கேன். இப்போது லட்டு பிடிக்கவும் மேலே வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து லட்டோடு கூட சேர்த்து கூட கலந்துக்கலாம். நான் வந்து மேலே வைக்க போகிறேன், அதனால இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் வந்து மாவு எடுத்துக்கோங்க. லைட் இந்த மாதிரி பிடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து முந்திரியையும் திராட்சையும் மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டு திரும்பவும் நல்லா பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம எவ்வளோ சூப்பராக லட்டு பிடிச்சிட்டோம் அப்படின்னு. ரவை லட்டு எல்லாத்துக்கும் பிடிக்கும். ரவை லட்டு செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைப்பாங்க. நெய்யெல்லாம் சூடு பண்ணி சேர்க்கணும், சூட்டோடையே நம்ம லட்டு பிடிக்கணும், அந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது. ஆனால் ஈஸியான மெத்தடில் செஞ்சு ஆரம்பிச்சிருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரவை லட்டு. இந்த ரவை லட்டு வந்து ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏர்டைட் பாக்ஸில் வச்சிட்டிங்க அப்படின்னா அப்படியே இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடில் செஞ்சு காமிச்சதுனால உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். சூப்பரான ரவை லட்டு ட்ரை பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்து நம்ம வந்து செய்ய போகிறது என்ன லட்டு அப்படின்னா, கோதுமை வச்சு ஒரு சூப்பரான லட்டு செஞ்சு காமிச்சிருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது, ஒரு 10 நிமிஷமே போதும் தான். இப்போ வாங்க இது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். அடுப்பு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு கடல மாவு எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இல்லைன்னா ஏதோ ஒரு கிண்ணத்தில் கூட நீங்கள் அளவு எடுத்துக்கலாம். இப்போது 1 கப் அளவுக்கு கடல மாவு சேர்த்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துடலாம். இந்த 2 மாவுமே நல்லா வறுக்கணும். நம்ம கடல மாவு சேர்த்துருக்கோம், நல்லா வறுக்கலை அப்படின்னா நல்லாவே இருக்காது. அதனால் நீங்கள் நல்லா வறுக்கணும். நல்லா வாசம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இதில் வறுக்கிறது மட்டும்தான் இதில் வேலையே. கலர் நல்லா சேஞ்சும் ஆகணும், நல்லா வாசமும் வரணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. மாவு வந்து கரிஞ்சிடக்கூடாது, அது மாதிரி நல்லா பார்த்துக்கோங்க. வீடே நல்லா மணக்கிற அளவுக்கு நல்லா வாசம் வரணும், அது வரைக்கும் நல்லா வறுக்கணும். வறுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது நல்லா வறுப்பட்டுருச்சு, நல்லா வாசமும் வருது. லைட்டாக கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு. வீடியோவில் தெரில, ஆனால் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போது இதில் ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். மொத்தமாக 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்க்கணும். ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். 1/4 கப் அளவுக்கு நெய் வந்து பத்தாது, இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும். இது கொஞ்சம் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுடலாம். பக்கத்தில் வச்சுருந்தனால இந்த நெய் வந்து கொஞ்சம் உருகிருச்சு. நெய் சேர்த்து நல்லா கலந்துட்டதுக்கப்புறம் நம்ம வந்து நட்ஸ் சேர்க்க போகிறோம். ஒரு 5 முந்திரி பருப்பை கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக. அதே மாதிரி பாதாமும் கட் பண்ணி வச்சுருக்கேன் 5. எல்லாமே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ அந்த நட்ஸை நீங்கள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது நல்லா வறுபட்டுச்சு, போதும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லாவே சூடாக இருக்கும் இல்லையா, அது கை பொறுக்கிற சூடு வரணும். அப்போ தான் நம்ம வந்து சர்க்கரை சேர்த்து கலந்து விட போகிறோம். நம்ம சர்க்கரை யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அது என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, கற்கண்டு இருக்கு இல்லையா, அதான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு 50 கிராம் அளவு கற்கண்டு எடுத்து வச்சுருக்கேங்க. உங்களுக்கு கற்கண்டு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா சர்க்கரையை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கடைகளில் கிடைக்கும். டைமண்ட் கற்கண்டு இல்லை, இந்த மாதிரி கிடைக்கும் இல்லையா, அந்த கற்கண்டு தான் எடுத்திருக்கேன். ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துட்டேன். இது இருக்கட்டும். இப்போது நம்ம செஞ்சது கைப்பொருக்கு சூடு வந்துருச்சு. இப்போது வாசனைக்காக இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன்.
இதை சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இது வந்து சூடு ரொம்ப போயிடக்கூடாது, சூடாக தான் இருக்கணும். ஓரளவுக்கு சூடு இருக்கணும், ரொம்ப ஆற விட்டுறாதீங்க. இப்போ சூடாக தான் இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா கற்கண்டு, அதை நம்ம சேர்க்க போகிறோம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், இல்லை சர்க்கரையே பவுட்ரு பண்ணி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கலந்து விடுங்க. ஒருவேளை மாவு வந்து ரொம்ப ஆறிடுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நெய் ஜாஸ்தி தேவைப்படுற மாதிரி இருக்கும். அதனால தான் சூட்லேயே நம்ம சேர்க்க சொல்கிறோம். நல்லா கலந்து விடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ லட்டு பிடிச்சி பார்க்கலாம். எனக்கு பிடிக்க வரல, அப்படியே உடஞ்சி போகுது. நம்ம 2 கப் அளவுக்கு மாவு சேர்த்துருக்கோம், அதுக்கு 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துட்டோம். இருந்தாலுமே நமக்கு நெய் பற்ற மாட்டேங்குது. ஆனால் உங்களுக்கு நெய் சேர்க்க இப்போ விருப்பம் இருந்துச்சுன்னா இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்து லைட்டாக சூடு பண்ணிட்டு இதில் சேர்த்து நீங்கள் நல்லா லட்டு பிடிச்சிக்கலாம். ஆனால் இப்போ நான் வந்து நெய் சேர்க்க போகிறது கிடையாது. நீங்கள் ரொம்ப நாள் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நெய் சேர்த்துக்கோங்க. இல்லை நான் ரொம்ப நாள்லாம் வைக்க மாட்டேன், ஒரு வாரத்துலேயே காலி பண்ணிடுவீங்க அப்படின்னா என்னைய மாதிரி நீ வந்து கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். நானும் ரொம்ப நாள்லாம் அது வைக்க மாட்டேங்க, எங்கள் வீட்டில் பசங்களாம் இருக்கிறனால சீக்கிரமாகவே காலி ஆயிரும். அதனால மேக்ஸிமம் ஒரு வாரம் தான் இருக்கும். அதனால் நான் வந்து பால் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இது வந்து 1 மாதம் கூட வைக்கலாங்க நீங்கள் நெய் சேர்த்திங்க அப்படின்னா. மாவு மட்டும் நீங்கள் நல்லா வறுத்துருந்தீங்கன்னா இந்த லட்டு வந்து 2 மாதம் வரைக்கும் கூட சூப்பராக இருக்குங்க. நீங்கள் 2 மாதம் வைக்கிறதா இருந்தால் பால் சேர்க்காமல் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோ. லட்டு பிடிச்சி பார்க்குறேன், எனக்கு கரெக்டாக வருது. அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆயிடுச்சு லட்டு. இந்த மாதிரி எல்லாத்துலேயும் பிடிச்சிக்கலாம். கோதுமை வச்சு ஒரு சூப்பரான லட்டு செஞ்சு காமிச்சாச்சு. இதுக்கப்புறம் ஒரு ஹெல்த்தியான, ரொம்ப ஹெல்த்தியான, அதே சமயத்தில் நட்ஸ்லாம் போட்டு நல்லா ரிச்சாக செம டேஸ்ட்டாக சர்க்கரை எதுவும் சேர்க்காமல் செம சூப்பரான ஒரு லட்டு தான் இது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் இது ரொம்ப ஹெல்த்தியும் கூடங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லட்டுவும். இந்த லட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி ஒரு பெரிய துண்டு தேங்காவை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு எடுத்திருக்கேன். மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு தேங்காயில் ஈரப்பதம் இருக்கும் இல்லையா, அது நல்லா போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளால் 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. லைட்டாக கரும் சேஞ்ச் ஆயிடுச்சு, ஈரப்பதம் நல்லா போயிடுச்சு. இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சேர்த்துட்டேன். இப்போது 2வது ஸ்பூனும் சேர்க்குறேன். நெய் கொஞ்சம் உருகிருச்சு. இதில் 25 கிராம் அளவுக்கு முந்திரி, 25 கிராம் அளவுக்கு பாதாம், இதையும் நம்ம சேர்த்துடலாம். உங்களுக்கு முந்திரி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா பாதாம் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அதை மட்டும் கூட சேர்த்துக்கலாம். இது லைட்டாக வறுப்படட்டும். இதுக்கப்புறம் பிஸ்தா சேர்க்க போகிறேன். ஒரு 10 கிராம் அளவுக்கு பிஸ்தா எடுத்திருக்கேன். அதே நல்லா வறுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். நல்லா வறுத்துக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வறுப்பட்டுருச்சு. இது தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம இதில் நீங்கள் காஞ்ச திராட்சை சேர்க்கணுனாலும் சேர்க்கலாம், நான் சேர்க்கல, நீங்கள் வேணால் சேர்த்துக்கோங்க. நெய்யில் வறுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்து வச்சாச்சு ஒரு பாத்திரத்தில். இப்போது மிச்சம் இருக்கும் இல்லையா, இந்த நெய்யில் நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு தாமரை விதை நான் எடுத்திருக்கேன். தாமரை விதை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. காசு ரொம்ப கம்மி தான். பூல் மக்கானான்னு இதுக்கு பேர் சொல்லுவாங்க. இது மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். கிராம்ஸில் பார்த்தீங்கன்னா 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது ரொம்ப காற்று மாதிரி தான் இருக்கும், ரொம்ப வெயிட்டெல்லாம் இருக்காது. காசு ரொம்ப கம்மி தாங்க, ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் இருக்கவங்க கூட இது சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது உடம்புக்கு நல்லது, பசங்க எல்லாத்துக்குமே நீங்கள் கொடுக்கலாம். இது நல்லா வறுப்படணும். இது இப்படியே சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இதே நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் உப்பு, மஞ்சத்தூள், காரம் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் நெய்யில் வறுத்துட்டு. இப்போது அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதில் பாதாம் பிசின் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம வறுத்தெடுக்க போகிறோம்.
இதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது தாங்க. கிராம்ஸில் பார்த்திங்கன்னா 10 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். பாதாம் பிசினை வந்து நம்ம வந்து ஜூஸு, மில்க் ஷேக் இதில் தான் நம்ம சேர்த்து குடிச்சிருப்போம் ஊற வச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஸ்வீட்லாம் செம சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது தான், குளிர்ச்சியும் தரது தான். இது நல்லா வறுபடணும் நெய்லேயே. நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சாச்சு. இப்போது மிச்சம் இருக்கும் இல்லையா, அந்த நெய்யில் 1.5 கப் அளவுக்கு நம்ம வந்து கோதுமை மாவு எடுத்துக்கலாம். கிராம்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு 350 கிராம் அளவுக்கு நான் வந்து மாவு எடுத்திருக்கேன். இந்த நெய்யிலையே இது நல்லா வறுபடணும். கலரும் நல்லா சேஞ்ச் ஆகணும். சிம்லே வச்சு நல்லா வறுக்கணுங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வாசமும் வரும். அது வரைக்கும் நல்லா வறுக்கணும். சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் கலர் எவ்வளோ சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். நல்லா வாசமும் வரும். இப்போது நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஏலக்காய் தூள் நம்ம சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். இந்த மாவு நல்லா சூடாக இருக்கும் இல்லையா. இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். நம்ம வறுத்து வச்சுருந்த நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இதுக்கப்புறம் தாமரை விதை, வறுத்து வச்சுருந்த பாதாம் பிசின், இதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல தேங்காய், அதையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1-2 அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம். கொஞ்சம் குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், இது தனியாக இருக்கட்டும். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். நல்லா பொடிச்சதுக்கப்புறம் அளந்து எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்க வெல்லம் பார்த்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கேன். கிராம்ஸில் பார்த்திங்கன்னா 300 கிராம் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேங்க. நான் சொன்ன அளவுக்கு 300 கிராம் வெல்லம் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த வெல்லம் வந்து பாகுபதம் எதுவும் நமக்கு வரணும் அவசியம் இல்லைங்க. அந்த வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. ரொம்ப தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வராது. நான் சொன்ன மாதிரி 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இப்போது வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. போதும். எந்த ஒரு பாகுபதமே நமக்கு வரல. போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாவு கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போது இதில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தோம்ல நட்ஸ் எல்லாத்தையும், அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம சேர்த்து நட்ஸ் வந்து 1-2 அரையாமே இருக்குது பாருங்கள். எல்லாமே ஒன்று சேர நல்லா கலந்துடணும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல வெல்லம், அதை வந்து நம்ம வடிகட்டி நம்ம சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விடலாம். எல்லாம் சேர்ந்து வந்துடும். சேர்ந்து வந்ததுக்கப்புறம் லட்டு பிடிச்சிக்கலாம். நல்லா கலந்துட்டதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி தான் வரும். எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போது இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இது லைட்டாக சூடாக இருக்கும். லைட்டாக சூடாக இருக்கும் போதே நீங்கள் லட்டு பிடிச்சிடணும். லட்டு பிடிக்கிறதுக்கெலாம் கஷ்டமே இருக்காதுங்க. ஈஸியாக பிடிக்க வரும். ஒரு வேளை மாவு வந்து நல்லா ஆறிச்சு, லட்டுவே பிடிக்க வரல அப்படின்னா வெள்ளை தண்ணி இருக்குல்லையா, அது கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லட்டு பிடிங்க. உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இது 1 மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியமே இல்லைங்க. வெளிலே வச்சுக்கலாம். நம்ம தேங்காய் சேர்த்துருந்தாலுமே நம்ம 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். நல்லா வறுத்துருந்தீங்க அப்படின்னா 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாதுங்க. காலைல டிஃபன் ஸ்கிப் பண்ணுறவங்க, இல்லை ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஏதாவது கொடுத்துடணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த லட்டு கொடுத்துருங்க. அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு லட்டு. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த ஒரு லட்டும் ஒரு கிளாஸ் பாலும் குடித்தாலே போதும். காலைல அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதுக்கப்புறம் நம்ம செய்ய போகிறது என்ன அப்படின்னா, பூந்தி லட்டு தான். வீட்டே எப்படி 1 கிலோ அளவுக்கான அளவு தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வேணால் கம்மியாக கூட ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இது நீங்கள் தீபாவளிக்குள்ளே ட்ரை பண்ணலாம். இது 2 வாரம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா சாஃப்டாகவே இருக்கும். அதுக்கு சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குல.
செம்ம ஈஸியான ஒரு லட்டு தாங்க இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எடுக்கலான்னு பார்க்கலாம். ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இதில் நம்ம கடல மாவு எடுத்துக்கலாம். 4 கப் அளவுக்கு கடல மாவு எடுத்திருக்கேன். கடையில் வாங்கின கடல மாவு தான் இது. நீங்கள் வீட்டில் கூட அரைச்சி வச்சுருப்பீங்களா, அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் மெஷரிங் கப்பில் 4 கப் அளவுக்கு கடல மாவு எடுத்திருக்கேன். அரை கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியான கடல மாவு தான் இது. மொத்தமாக 4 கப் அளவுக்கு சேர்த்தாச்சு. இப்போ 4 கப்புக்கு 3 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். ஒரு கப் சேர்த்துட்டேன். இப்போது 2வது கப் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். கட்டிகள்லாம் ஃபஸ்ட்டு கலந்து விடலாம். இப்போ கலந்து விட்டுட்டோம். இப்போது 3வது கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. தோசை மாவோட கொஞ்சம் திக்காக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி எடுத்திங்கன்னா விழுகணும், அந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் பாருங்கள். இப்போ நமக்கு கட்டிகள் எதுவுமே இல்லை, நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நமக்கு மாவு ரெடியாக இருக்குது. கரண்டியெல்லாம் எடுத்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை. இதுதான் கரெக்டான பதம். எடுத்து ஊற்றுற மாதிரி இருக்கணும். இப்போது நான் இன்றைக்கி கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலரை தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்க்க போகிறோம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணுன்னா சேர்க்கலாம், இல்லைனா விட்டுடலாம். இது கொஞ்சம் கலர் தூக்கி கொடுக்கும், அதுக்காக தான். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது நான் இன்றைக்கி பூந்தி போட போகிறோம் இல்லையா, இந்த பூந்தியை நான் இன்றைக்கி பூந்தி கரண்டியில் தான் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட பூந்தி கரண்டி இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் ஜல்லி கரண்டி இருக்குல்ல, அதில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வச்சும் நம்ம செஞ்சு காமிச்சிருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது வீடியோ. இங்கே பாருங்கள், இந்த கரண்டியை பார்த்திங்கன்னா 120 130 ரூபாக்குள்ளே தாங்க இருக்குது. நீங்கள் வேணால் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், எண்ணெய் நல்லாவே சூடாக இருக்கணும். அடுப்பு மீடியமில் இருக்குது. இது போட்டு ஒரு 10லேருந்து ஒரு 30 செகண்டுக்குள்ளேயே எடுத்துடணும். ரொம்பலாம் இது பொரிய விடக்கூடாது, கிறிஸ்பெல்லாம் ஆகக்கூடாதுங்க. நமத்து போன மாதிரி தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், போட்டோன்னே எடுத்துட்டேன். இதுக்கு சப்பையாக தான் உருண்டையெல்லாம் வராது. நம்ம நல்லாவே பொரிச்சு எடுக்கலையா, அதனால் இந்த மாதிரி தான் சப்பையாக தான் இருக்கும். இதுக்கு ஷேப் எதுவும் நமக்கு தேவையில்லை. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். அடுப்பு மீடியம் ஃபுல் மாற்றி மாற்றி எடுத்து நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. நான் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்து வச்சிட்டேன். இப்போ சர்க்கரை பாகு சேர்ப்போம். நம்ம 4 கப் அளவுக்கு மாவு எடுத்தோம் இல்லையா, 2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி, இதான் அளவு. 2 கப் சர்க்கரை, 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இந்த சர்க்கரை கரைஞ்சி ஒரு அரை கம்பி பதம் வரணும், அதுதான் நமக்கு கரெக்டான பதம். இப்போ சர்க்கரை கரைஞ்சி அரை கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேங்க. இப்போது அரை கம்பி பதம் வந்துருச்சு, உங்களுக்கு காமிக்கிறேன். பக்கத்துலேயே காமிக்கிறேன். இப்போது செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா லட்டு மேலே ஒரு சக்கரை கிறிஸ்டல் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அப்போ உங்களுக்கு லட்டு அது நல்லா இருக்காது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிசுக்கு பதம் சொல்லி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதுதான் கரெக்டான பதம். அரை கம்மி பதம் தான் வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். இதுக்கு மேலேயும் வரக்கூடாது, இது கம்மியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தான் இருக்கணும். ஒரு கம்மி பதம் வரக்கூடாது. கரெக்டாக அரை கம்மி பதம் தான் இருக்குது. இப்போது நமக்கு பாகு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், இதுக்கப்புறம் நெய் சேர்க்க போகிறோம். இதில் நெய் சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் லட்டு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். இந்த சூட்லேயே இந்த நெய் கரைஞ்சிரும். நெய்யும் ஏலக்காய் தூளும் பார்த்திங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதுவும் இருக்கட்டும். இப்போது நெய்யில் முந்திரியும் திராட்சையும் நான் வறுத்தெடுத்து நம்ம லட்டில் சேர்க்க போகிறோம். இது சேர்க்குறதும் சேர்க்காமல் இருக்கிறதும் உங்கள் விருப்பம்தான். நான் நெய்யில் வறுத்து சேர்த்துருக்கேன். நீங்கள் நட் சேர்க்குறதும் சேர்க்காமல் இருக்கிறதும் உங்கள் விருப்பம் தான். சில பேர் கல்கண்டு கூட சேர்ப்பாங்க, டைமண்ட் கல்கண்டு கூட சேர்ப்பாங்க. அது என்ன சேர்க்கணுமோ அது நீங்கள் சேர்த்துக்கோங்க. நெய் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் முந்திரி எடுத்திருக்கேன். முந்திரி லைட்டாக செவந்து வந்ததுக்கப்புறம் காஞ்ச திராட்சை சேர்த்துடலாம். செவந்து வந்துடுச்சு. இப்போ திராட்சையும் சேர்த்தாச்சு. இதுவும் நல்லா உப்பி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் பலூன் மாதிரி.
நல்லா உப்பி வந்துருச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பொரித்த பூந்தி இருக்குல்ல, அது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நமத்து போன மாதிரி தான் இருக்கும். நல்லா கிறிஸ்பாக இருக்கக்கூடாது. பூந்தி வந்து கிறிஸ்பாக ஆயிடுச்சு அப்படின்னா லட்டு நல்லாவே இருக்காது. அதனால் இந்த மாதிரி தான் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதில் பாதி வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து வச்சுருக்கேன். இதை லைட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். விட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இந்த பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும். ரவை மாதிரி அரைச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். விட்டு அரைச்சா மட்டும் தான் இந்த மாதிரி வரும். இப்படி எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம். எல்லாத்தையும் அரைச்சி ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம நெய்யில் பொரித்த முந்திரியும் திராட்சையும் சேர்த்துடலாம். நெய்யோடையே சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம சக்கரை பாகு செஞ்சு வச்சுருந்தோம்ல, அதை வந்து பாதி ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட போகிறோம். மொத்தையும் நம்ம சேர்க்க தான் போகிறோம். ஃபஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, இந்த சக்கரை பாகு வந்து சூடாக தான் இருக்கணும், ஆறிடக்கூடாது. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது சக்கரை பாகு நிறையா இருக்க மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் இருக்கணும். அப்போ தான் ரொம்ப நாள் வரைக்கும் லட்டு வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இப்போது எல்லா சக்கரை பாகும் சேர்த்ததுக்கப்புறம் தாங்க இது இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கையால் எடுத்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். கொஞ்சம் சொதம் தான் இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். கொஞ்சம் ஊறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ லட்டு பிடிக்கவே கூடாது. இப்படி இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. 15 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இது நல்லா ஊறி நல்லா சூப்பராக செட் ஆகி வந்துடும் நமக்கு. இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருந்துச்சு நீங்களே பாருங்கள். பூந்தி வந்து நல்லாவே அப்சர்வ் பண்ணிருச்சு சக்கரை பாகு எல்லாமே. எப்படி சொதன்னு இருந்துச்சு. இப்போ பாருங்கள் அப்படியே சூப்பராக லட்டு பிடிக்க வரும். கஷ்டமே இல்லைங்க. சூப்பராக லட்டு பிடிச்சிடலாம். யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். செம்மையாக இருக்கும். சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சக்கரை பாகு கரெக்டாக பதத்தில் எடுக்கிறது இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வாரம் வரைக்குமே லட்டு சூப்பராக நல்லா சாஃப்டாகவே வரும். கடையில் வாங்கின மாதிரி இருக்கும். கண்டிப்பாக தீபாவளிக்கு இந்த மாதிரி லட்டு செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு எல்லோரும் பாராட்டுவாங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லட்டும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இதுக்கு அடுத்து கோதுமை மாவு வச்சு ஒரு லட்டு செய்ய போகிறோம். அந்த லட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லட்டுங்க. கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எப்படி பண்ணு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். மொத்தமாக இதுக்கு 1/2 கப் அளவுக்கு நெய் தேவைப்படும். 1 கப் மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு நெய் தேவைப்படும். 1 கப் மாவுன்னா 250 கிராம் அளவுக்கு மாவு இருக்கும். அதுக்கு ஒரு 100 ml அளவுக்கு நமக்கு நெய் தேவைப்படும். அதான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த நெய் கொஞ்சம் சூடாகிடுச்சு. அடுப்பில் செய்தது. இப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இதை நம்ம லைட்டாக வறுத்துக்க போகிறோம். ரவை எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக தான் சேர்க்குறோம். அதுக்காக தான் லைட்டாக வறுப்பட்டால் போதும். கலர் எதுவும் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வறுப்பட்டால் போதும். இந்த அளவுக்கு நெய் சேர்க்கணுமான்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக சேர்க்கணுங்க. அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ரொம்ப நாள் வரைக்கும் வைக்கவும் முடியும் இந்த லட்டுவை. இப்போ பாருங்கள் லைட்டாக வறுபட்டுச்சு ரவை. இப்போது இதில் நம்ம 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 250 கிராமுங்க இது. இதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம வறுக்க போகிறோம். வறுத்தே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்க்கணும். நம்ம எடுத்து வச்சிருந்தோம்லே 1/2 கப் அளவுக்கு நெய், அது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா நெய்யுமே நம்ம சேர்க்கணும். ஃபஸ்ட்டு இது நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்துட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்க்கலாம். நம்ம அடுப்பு வந்து மீடியமில் இருக்குங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். இப்படியே மாவு வந்து நல்லா வறுக்கணும். நல்லா வாசம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ எல்லா நெய் சேர்த்ததுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்றது காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எல்லா நெய் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வரும். இப்போ நல்லா வாசமும் வரும். இப்போது மாவு வந்து நல்லா வறுப்பட்டுச்சு அப்படின்னா நல்லா வாசம் வரும். இந்த டைமில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இந்த பால் வந்து முதவே காய்ச்சின பால் தான். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி திக்காக வந்துடும். இப்போ அப்படியே கலந்து விட மாவு வந்து நல்லா உதிரியாக வந்துடுங்க. அடுப்பு வந்து சிம்மில் இருக்குது. இப்போது கலந்து விட்டே இருங்க. 1 கப் மாவுக்கு 1/4 கப் அளவுக்கு நம்ம வந்து பால் சேர்த்தா போதும். அதுக்கு மேலே நம்ம சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா உதிரியாக வரணும்.
இந்த மாதிரி வரைக்கும் நீங்கள் அடுப்பில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் ரொம்ப நாள் வரைக்கும் இந்த லட்டு கெடாமல் இருக்கணும். பால் சேர்த்துருக்கோம் இல்லையா, ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த அளவுக்கு வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக வரணும். கலந்து இந்த மாதிரி வந்துடுங்க. இப்போது இதை வந்து ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது இருக்கட்டும். இப்போது இதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மாவு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிறேன் இந்த மாவை தனியாக. இது இருக்கட்டும். இப்போது இதில் வந்து நம்ம நட்ஸ்லாம் சேர்க்க போகிறோம். பாதாமை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்தாச்சு. இதோட முந்திரியும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டாச்சு. இது இருக்கட்டும். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இந்த மிக்ஸி ஜாரில் எந்த கப் அளவில் நம்ம வந்து மாவு எடுத்தோமோ அதே கப்பில் துருவிட்டு வெல்லத்தை நம்ம அளந்து எடுத்துக்கலாம். இதில் 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதில் நம்ம வந்து நட்ஸ் சேர்க்க போகிறோம். பாதாம், முந்திரி ரெண்டுமே எடுத்திருக்கேன். இதோட நம்ம எடுத்து வச்சுருந்தோலே ஒரு ஸ்பூன் மாவு, அதை நம்ம சேர்த்துடலாம். அதை சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போது அரைச்சதை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு நம்ம வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான், நமக்கு லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒருவேளை உங்களுக்கு வந்து லட்டு பிடிக்க வரல அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை மட்டும் சேர்த்துட்டு நீங்கள் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக பிடிக்க வருது. நல்லா கலந்து விட்டிங்கனாங்களே உங்களுக்கு சூப்பராக வந்துடுங்க லட்டு பிடிக்க. அவ்வளோதான், சூப்பரான லட்டு வந்து ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், எவ்வளோ ஈஸி தான், ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ப்ளீஸ் அந்த லைக் பட்டனை கொஞ்சம் தட்டி விட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ரெக்கமெண்ட் ஆகும். இப்போது அடுத்து நம்ம எந்த லட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடலை மாவு வச்சு ஒரு சூப்பரான லட்டு செஞ்சு காமிச்சிருக்கேன். அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. பார்க்க போகிற லட்டு என்ன அப்படின்னா, கடலை மாவு ரவை லட்டு தான் பார்க்க போகிறோம். ரவை லட்டு செய்யணும் அப்படின்னா சூடான நெய் சேர்த்து தான் நம்ம கலந்து லட்டு பிடிப்போம். சில பேருக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சூடான நெய் சேர்த்து கலந்து பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த லட்டு அப்படி கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி செஞ்சிடலாம். யார் வேணாலும் செய்யலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ வாங்கிட்டு பார்க்கலாம். இப்போது ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு பாம்பே ரவை இருக்குல்ல, நல்ல பொடியான ரவை இருக்கு இல்லையா, அதான் நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் குண்டான ரவை இருந்துச்சுன்னா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் எந்த கப்பில் நம்ம வந்து ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். இதுக்கடுத்து நம்ம வந்து நெய் எடுக்க போகிறோம். நம்ம எந்த கப்பில் அளவு எடுத்தோமோ அந்த கப்பில் 1/2 கப் அளவுக்கு நெய் தேவைப்படுங்க. நான் வந்து நெய்யை வந்து உருக்கி எடுத்திருக்கேன். உருக்குனதுக்கப்புறம் அளந்து எடுத்துக்கோங்க. உருக்குனதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு தேவைப்படும். இந்த நெய்யிலேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய், கடலை மாவு, ரவை 3மே நல்லா கலந்து விட்டுறணும். நெய் வந்து எல்லா இடத்துலையும் இருக்க மாதிரி நல்லா கலந்து விடணுங்க. அது ரொம்ப முக்கியம். நான் கலந்து விடுற மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. 3மே நல்லா கலந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்து தண்ணி சேர்த்து நம்ம பிசையணும். இப்போ பிசைஞ்சாச்சு. நெய் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ண போகிறோம். இப்படி எடுத்து பிடிச்சிங்க அப்படின்னா அப்படி பிடிக்கணும். கொலக்கட்டை மாதிரி இருக்கணும். உதிரி உதிரியாக வரக்கூடாது. இப்படி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நெய் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்படி இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நெய் தேவைப்படுதுன்னு அர்த்தங்க. இப்போ நமக்கு உடஞ்சி போகவே இல்லையா, இப்போ நெய் கரெக்டாக இருக்குது. இப்போது தண்ணி சேர்த்து நம்ம பிசைய போகிறோம். நம்ம வந்து இப்போ சப்பாத்தி மாவோட கொஞ்சம் தளர்த்தியாக பிசைய போகிறோம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ரவை சேர்த்துருக்கோம் இல்லையா, ரவை வந்து தண்ணி வந்து நல்லா இழுக்கும். ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இங்கே பாருங்கள், நல்லா பிசைஞ்சிட்டேன். நல்லா சாஃப்டாகவே இருக்குது மாவு. சப்பாத்தி மாவோட கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவே இருக்கணும். இப்போ அப்படியே ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஊறட்டுங்க. ஊறினதுக்கப்புறம் சப்பாத்தி மாவே வந்துடும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது இந்த மாவுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். ரவை சேர்த்துருக்கனால ரொம்பலாம் சாஃப்டாலாம் வராதுங்க. ஓரளவுக்கு தான் சாஃப்டாக இருக்கும். இதை நம்ம வந்து சப்பாத்தி மாதிரி தேய்க்க போகிறோம்.
நம்ம வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், பார்த்து தான் தேய்க்கணும். இல்லைனா கொஞ்சமாக நெய் வந்து தடவிக்கோங்க. இப்போது நம்ம தேய்ச்சிக்கலாம். கொஞ்சம் குண்டாகவே நம்ம தேய்ச்சிக்கலாம், ரொம்ப மெலிசாக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி சைட்லலாம் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எப்படியும் அரைக்க தான் போகிறோம் லாஸ்ட்டில், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது கொஞ்சம் குண்டாக தான் இது தேய்ச்சிருக்கேன். இப்போது ஒரு ஃபோக்கு வச்சு இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து சப்பாத்தி மாதிரி சுட போகிறோம், அப்போ வந்து புஷ்ஷுன்னு வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறோம். குத்தியாச்சு, எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஃபோக் வச்சு மாதிரி குத்தி எடுத்தாச்சு. எனக்கு இந்த மாதிரி 3 சப்பாத்தி வந்துச்சுங்க. இப்போது அடுப்பில் ஒரு தவா வச்சுருக்கேன், நம்ம செஞ்ச சப்பாத்தி அதில் சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து சுடலாம். லைட்டாக வெந்திருக்கு, நம்ம இதை திருப்பி போடலாம். திருப்பி போட்டாச்சு. இப்போது இதில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நான் முதவே 1/2 கப் அளவுக்கு நெய் எடுத்துருந்தோம் இல்லையா, அதுலேருந்து தான் இப்போ நான் நெய் சேர்க்குறேன். அதுலேருந்து கொஞ்சமாக எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி நெய் தடவிக்கோங்க. மொத்தமாகவே நம்ம 1/2 கப் அளவுக்கு தாங்க நெய் எடுத்திருக்கோம், அதுக்கு மேலே நம்ம நெய் எதுவும் தேவைப்படாது இதுக்கு. இப்போது 2 பக்கம் நல்லா கிறிஸ்பானதுக்கப்புறம் நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். இந்த மாதிரி ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. உடஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நம்ம லாஸ்ட்டில் அரைக்க தான் போகிறோம். மிச்சிருக்கிறது இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இதே நம்ம நெய் சேர்த்து தான் நம்ம வந்து இந்த சப்பாத்தியை சுட்டு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், 3 சப்பாத்தி எனக்கு வந்துச்சு. இது ரொம்ப ஆற விட வேண்டாம், லைட்டாக சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே உடச்சி வச்சாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் நான் எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் நம்ம உடச்சி வச்ச சப்பாத்தி எல்லாத்துலேயும் சேர்த்துடலாம். பாதி சேர்த்துக்கலாம், நம்ம 2 பேட்சாக அரைச்சிக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போது இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றிக்கலாம். நம்ம பாருங்கள், ரவை மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போது செகண்ட் பேட்சையும் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறோம். நம்ம எந்த கப்பில் ரவையும் கடலமாவும் எடுத்தோமோ அந்த கப்பில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரையை பவுட்ரு பண்ணதுக்கப்புறம் அளந்து எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள். நீங்கள் முழு ஏலக்காய் வச்சுருந்தீங்க அப்படின்னா சர்க்கரையை அரைக்கும் போதே சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இனி போதுமா அப்படின்னு. வேணுமா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து இது கரெக்டாக இருந்துச்சு. சர்க்கரை நல்லா கலந்துட்டதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இன்னும் வேணுமா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு இது வந்து கரெக்டாகவே இருந்துச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா நட் சேர்க்க போகிறோம். நான் அன்றைக்கி பாதாமும் பிஸ்தாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்க்க போகிறோம். நீங்கள் இதில் முந்திரி திராட்சை எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி பாதாம் பிஸ்தாவும் அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் மிச்சம் இருந்துச்சு இல்லையா நெய், அதை நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது மிச்சம் இருந்த எல்லா நெய்யுமே சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தோம், அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி சுடும் போது சேர்த்தோம். மிச்சம் இருந்த எல்லா நெய்யுமே இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடணுங்க. நம்ம சர்க்கரையும் சேர்த்துருக்கோம், நெய்யும் சேர்த்துருக்கோம், கொஞ்சம் இலகி வரும். அதுலேயே நம்ம வந்து லட்டு பிடிச்சிடலாம். சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நெய் வந்து இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விடும் போதே நமக்கு வந்து லட்டு பிடிக்க வந்துடும். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டேன். இப்போ லட்டு பிடிச்சி காமிக்கிறேன், உங்களுக்கு ஈஸியாகவே லட்டு பிடிக்க வரும். நான் எதையுமே கட் பண்ணாமல் ஃபுல்லாகவே காமிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், லட்டு ஈஸியாக பிடிக்க வருது, கஷ்டமே இல்லைங்க. சூடான நெய்லாம் நான் சேர்க்கவே இல்லை. நான் ஃபஸ்ட்டு எடுத்தோம் இல்லையா அதே நெய்யில் தான் நம்ம எல்லாமே வந்து சேர்த்துருக்கோம். மொத்தமாக 1/2 கப் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், நமக்கு லட்டு பிடிச்சாச்சு. சூப்பரான லட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் 2 வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இன்னொரு லட்டு உங்களுக்கு பிடிச்சி காமிச்சிருக்கேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோஸும் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.